இது என்ன சின்ன சின்னதா தக்காளி பழம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து செர்ரிங்க. பார்த்தா செர்ரி டொமேட்டோ மாதிரியே இருக்கும். இந்த செர்ரி வந்து நம்மளோட தோட்டத்தில விளையுமா? அதாவது டிராபிக்கல் ஏரியால விளையுமா? அதிகமான வெப்பமண்டலத்தில விளையுமா? அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாரி. இது வந்து பார்படாஸ் செர்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இது வந்து நம்மளோட டிராபிக்கல் ரீஜியனில் விளையும். அதாவது நம்ம ஏரியா வந்து நாமக்கல் வந்து எவ்வளோ ஹீட்டான ஏரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே கூட இது வந்து விளையுது அப்படி விளையுங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி தேவை கிடையாது. நார்மலான வாட்டர் இருந்தால் போதும். நல்ல பிளான்ட் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வாங்குகிற எல்லா பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலியமாக வளர்த்துனது அப்படின்றனால சீக்கிரமாக, அதாவது ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து நல்ல செடி வளர்ந்து பூக்கள் காய்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிக்கும்போது 1, 2 இருக்கும். அதாவது நல்ல செடி 1 இயர் ஆயிடுச்சு, நம்மளோட மண்ணில் வச்சு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா செடி நல்லா க்ரோத் ஆகிட்டு நல்லா பெருசாக படர்ந்துருங்க. அப்போ வந்து செடி நிறைய பழங்கள் வைக்க ஆரம்பிக்கும். இது வந்து மாடி தோட்டங்களில் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாங்க. இதை வந்து க்ரூம் பண்ணி விட்டு, அதாவது கட்டிங் கவாத்து பண்ணி விட்டுட்டு நீங்கள் வளர்த்துறது அப்படின்னா கண்டிப்பாக வளர்த்தலாம். இதுக்கு வந்து அதிகமாக நீர்ப்பாசன ஏரியாவில், அதாவது அந்த வருஷத்தில் ஒரு டைம் வெள்ளம் வரும், மண் ஃபுல்லாக தண்ணி நிற்கும், வயக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வருஷத்தில் ஒரு முறை ஏதாவது ஏரிக்கரைகள் ஓரங்களோ இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் காட்டில் தண்ணி நிற்கும், அந்த இடத்துல தண்ணி நிற்கும் அப்படின்ற இடத்துல நீங்கள் வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற வீடியோ வந்து இப்போ எடுத்தது கிடையாதுங்க. 1 இயர் பிஃபோர் எடுத்தது. அதாவது 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இது எடுத்து. இந்த வீடியோவில் இருக்க பிளான்ட்டை வச்சு 2-3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதுக்கு முன்னாடி இது வந்து இந்த பிளான்ட்டோட வயசு வந்து 3 இயர்ஸுங்க. ஆனால் இது எடுத்து 2 இயர்ஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ பெருசாக இப்போ இருந்தால் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்த தண்ணியில் இந்த செடியும் செத்துடுச்சுங்க. இந்த செடிக்கு ஏதாவது பராமரிப்பு தேவையா அப்படின்னா ஒன்றுமே தேவை கிடையாதுங்க. நாங்கள் இதுக்கு உரமோ எதுவுமே கொடுக்க கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு சில டைம், ஒரு சில சீசனில் வந்து அந்த கருப்பு அசூனின்னு சொல்லுவாங்க, அந்த செடியோட மொக்கு காய்களில் அந்த அசூனி வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ மட்டும் ஏதாவது பூச்சி விரட்டி மாதிரி ஏதாவது நீங்கள் தெளிக்கலாம். ஒரு டைமில் ஒரு சும்மா ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு 10-15 பழம் பறிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் வந்து ஒரு 1 இயரில் பாருங்கள், நம்ம ஒரு டைமுக்கு ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வரைக்கும்லாம் பறித்தோம். அதாவது நீங்கள் நல்ல கனிஞ்ச பழம் மட்டும் பறித்தாலே 1 கிலோ கிட்ட பறிக்கலாம். அதாவது 1 இயர்க்குள்ளே நீங்கள் செடி எவ்வளோ பெருசு வளருதோ அந்தளவுக்கு ஃபுல்லாக காய்கள் வைக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு சிலர் வந்து நம்ம ஏதாவது பந்தல் மாதிரி ஏதாவது போட்டிருப்போம், அந்த இடத்துக்கு வந்து நமக்கு வெறும் பிளைனாக வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அது மேலே ஏற்றி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக படருங்க. படர்ற மாதிரி ஒரு வெரைட்டி தான். ஏதாவது நீங்கள் காம்பவுண்ட் சுவர் வச்சுருக்கீங்கன்னா காம்பவுண்ட் சுவத்து மேலே ஏற்றினீங்கன்னா கூட ஒன் சைட் ஃபுல்லாக பழம் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து கட் பண்ணி விட்டு கீழேருந்து மேலே வர ஏற்றுறதுனாலும் ஏற்றலாங்க. பழம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜாம் தயாரிக்கலாம். நீங்கள் ஜாம் வந்து நீங்கள் இது வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜாம் நீங்கள் வெளியே வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதை வந்து வேக வச்சுட்டு இதில் இருக்க சீடை எடுத்துகிட்டு நீங்கள் சுகர் போட்டு இது பண்ணலாம். ப்ரிசர்வேட்டிவ்க்காக நீங்கள் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் மட்டும் கொடுத்தா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இல்லை இதை ஜூஸாக பண்ணுறதுனாலும் பண்ணி குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்கானிக்காக பண்ணணும், ஈஸியாக வளர்த்தணும் அப்படின்றதுல எக்ஸாட்டிக் வெரைட்டியில் இதுவும் ஒன்றுங்க.